பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே. இந்த நாட்டுல யார நம்புறதுன்னே தெரியல. அதத்தாயா நானும் கேட்கலான்னு இருக்கேன். ஏயா போ, மூஞ்சிக்கெல்லாம் இயற்கையா கல்யாணம். ஒரு பொம்பளைக்கு துரோகம் பண்றவள்லாம் எப்படியா புருஷனா முடியும்? என்னடி திடீர்னு வரைச்சிக்கினே? முதலிரவனுக்கு நீ என்கிட்ட என்னையா சொன்ன? எல்லாரும் என்ன சொல்லிருப்பாங்களோ அததான் நானும் சொல்லிருப்பேன். வள்ளி, என் காத்து கூட பொறத்தியார் பொண்ணு மேல படவே படாது. நான் உனக்கு தானே சொல்லல நீ. இத வாரி கட்டில்ல பூவை சரசரமா தொங்க விட்டு தம்மா ஊதவத்தியை ஏத்தி வச்சா ஆட்டோமேட்டிக்கா இந்த டயலாக் தாண்டி வரும். அடச்சி வாய மூடியா. யார் இந்த பொண்ணு? பக்கத்துல நிக்க வச்சு இப்படி நெருக்கமா போட்டோ எடுத்திருக்கியே, யாருவோ சொல்லியா? யார் இந்த பொண்ணு? என்னையே கேக்குறியா? என்னை விட இவ எந்த விதத்துல வசதி? மூஞ்சி எல்லாம் காயா காய்ச்சி தொங்குது. காய்ச்சா தொங்குது? நான் பார்க்கவே இல்லையே, காட்டு. காட்டுறேன். ஐயோ வள்ளி, சத்தியமா இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அட பாவி, இப்படி எல்லாம் போய் சொல்றியே. இந்த பாரு, இன்னையோட எனக்கு உனக்கு இருக்கிற உறவு அத்து போச்சு. இன்னைக்கே எங்க அண்ணனுக்கு தந்தி அடிச்சு சவுக்கோட வர சொல்றேன். சவுக்கு எதுக்குடி? பின்றதுக்கு தான். ஏய், என்ன உன் இஷ்டத்துக்கு ஏறினே போற? எனக்கு மட்டும் பேச தெரியாதுன்னு நினைக்கிறியா? உனக்கு மட்டும் அண்ணனா? எனக்கு அண்ணன் இல்ல. எனக்கு அண்ணன் இருக்கிறான். தந்தி கொடுத்து வர வைக்கிறேன். கண்ணோட வரான் பார், 6 தோட்டாவோட வரான். ஏய், நீ என்னடி யோக்கியம்? யாருமே தோளோட தோள் நெருங்கி இருக்குதே, யாருமே? ஐயோ, எனக்கு தெரியாதியா. யார் ஏந்தாளு? சக்கலா சுந்தரி. யார் இது? போடே, நாம்பள 1000 செய்வேன், எனக்கு லைசன்ஸ் உண்டு. நீ தமிழ்நாட்டு பொண்ணு, பண்பாடு என்ன ஆவறது? அந்த பண்பாடு உன் மேல கேஸ் போடாதா? நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த போட்டோல இருக்கிறானே, அவனுக்கு என்ன அப்படி அழகு ஒழுவது? இழைச்சு போன மிலிட்டரிக்கார மாதிரி இருக்கிறானே. ஐயோ, இந்த பாரியா, நான் சத்தியமா சொல்றேன், எனக்கு இவன் யாருன்னே தெரியாது. என்ன நம்பியா? இந்த பார், இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் சரிப்பட்டு வராது. உங்க அண்ணன் எதுக்கு சவுக்கு எடுத்துன்னு வரணும், எங்க அண்ணன் எதுக்கு கண்ணு எடுத்துன்னு வரணும்? நம்ம 2 பேரும் சைலண்டா பிரிஞ்சுப்போம். வெளி என்னையா? இதம்மா, இது வரைக்கும் நம்ம ஒண்ணா நிம்மதியா வாழ்ந்தோம். இப்ப பிரிஞ்சிடறோம். தட்ஸ் ஆல். ஆனா பகவான் நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கான் பாத்தியா? என்னது? இது வரைக்கும் நம்மளுக்கு குழந்தையே இல்ல. இருந்ததுன்னு வச்சுக்கோ, யார் பக்கம் போறதுன்னு தெரியாம பாவம் அந்த சிசு அல்லாடும். ஆமா இல்ல? கையெடுத்துரு, நம்ம பிரிஞ்சுட்டோம். ஓஹோ, இவ்வளவு தூரம் குழப்பாயிருச்சா? இப்படி ஆகும் நான் நினைச்சேன். யோ, நீ என்னையா சண்டையிலேயே நுழையிற, சமாதானத்திலே நுழையிற? நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அதான் இந்த போட்டோகிராஃபர் போன தடவை படம் எடுக்க வந்தப்போ என் முகத்துல இடிச்சியா, அதான் அந்த கோபத்துல பழி வாங்கிட்டேன். இது ட்ரிக் போட்டோ. உங்க 2 பேருடைய உருவத்தையும் தனியா வெட்டி வேற ஒரு உருவத்தோட சேர்த்து மாஸ்க் பண்ணி மாத்திட்டேன். அட பாவி மனுஷா. நம்ம ஸ்டுடியோ அசிஸ்டன்ட் என்ன விட கொஞ்சம் சுறுசுறுப்பு. உங்களுக்கு ட்ரிக் போட்டோ அனுப்பிச்சிட்டான். இதுதான் ஒரிஜினல் போட்டோ. ஐ, நம்ம 2 பேரும் தான். ஆமா, நம்ம 2 பேரும் தான். யோ, இந்நேரம் நீ வரலன்னு வை, ஒரு குடும்பமே பிரிஞ்சு போயிருக்கையா. இப்பதான் நம்ம சேர்ந்துட்டோம்ல. இது நல்லா இருக்கே, எடுத்துட்டுமா? யோ, மறுபடியும் இதை வெட்டி ஒட்டி ஏதாவது பண்ணுவியா? சேச்சே, எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு இப்ப நெருங்கிட்டீங்க. கம் ஆன், கிளிக். ஓகே. ஏன் அலையற? ஆங்கிள் பாக்குறேன். அதெல்லாம் இங்க கிடைக்காதியா. போட்டோ எடுத்துக்கிறவங்க எப்போ வருவாங்க? இப்போ வந்துருவாங்க. எனக்கு ஸ்டுடியோல 1000 வேலை இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாம் கலரா மாத்தணும். என் டயத்தை இப்படி வேஸ்ட் பண்றீங்களா? என்ன பொல்லாத ஸ்டுடியோ வச்சிருக்கிற நீ? ஒரு திண்ண மேல ரூம் கட்டி இருக்கிற. நான் எப்ப வந்து பார்த்தாலும் அடிச்சுன்னு இருக்கிற. ஒரு வேலை கிடைச்ச உடனே ஏறிக்கிறியே. சரி சரி, இப்படி நில்லு. எதுக்கு? போட்டோ எடுக்கணும்பா. வா 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 வா. ஒரு நல்ல போஸ் கொடுப்பா. லெஃப்ட் திரும்பு. இப்படி இல்லையா, இப்படி. ஏய், என்ன மூஞ்சில கை வைக்கிற? நான் வைக்க ஆரம்பிச்சேனா பயங்கரமா இருக்கும் தெரியுமா? சரி, மன்னிச்சுக்கோப்பா மன்னிச்சுக்கோப்பா. ஸ்டெடி, ரெடி, ஸ்மைல். சரி, நீ போ. அட பாவி, எடுக்கவே இல்லையே நீ. உன்னை வச்சு ஒத்திக்க தான்ப்பா பார்த்தேன். அதுக்கே 5 பக்கம் சாய வச்ச என்ன? அந்த பொண்ணு வந்து நின்னு போட்டோ எடுக்கும்போது ஈஸியா இருக்குமேங்கிறதுக்காக. சங்கா, எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடிங்க. வணக்கம் சார். வணக்கம். இவங்க தானே? கொஞ்சம் நில்லுமா சார். இந்த முகத்துக்கு ப்ரொஃபைல் எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். மிஸ்டர், ப்ரொஃபைல் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டா ஒழுங்கு எடுத்து கொடுங்க, அதுவே போதும். ஓகே சார். ஓகே. ஓகே வா சார். ஒரு 100 காப்பி போட்டுட்டுமா? 100? பத்திரிகை விளம்பரத்துக்குன்னு சொன்னேன். தமிழ்நாட்டுல மொத்தம் 100 பத்திரிகை இருந்தான். நத்திங் டூயிங். 1+3 போதும். வாமா. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு 8 காப்பி போட்டுறேன். 8 நல்ல நம்பர். தம்பி. யாரை கூப்பிட்ட? ஒன்னதான்ப்பா. சீக்கிரமா போய் ஒரு டாக்ஸி கொண்டா. கூப்பிட்டது தம்பி, எடுத்துன்னு வர சொல்றது டாக்ஸியா? அவ்வளவு திமிரா அவனுக்கு? நடந்து போயா. சரி, டாக்ஸி துட்டம் பில்ல சேர்த்துறேன். ஆச்சுமா.
என்னம்மா உடம்பு பரவாயில்லையா? காலையில் ஏதாவது சாப்பிட்டீங்களா? குட் மார்னிங் டாக்டர். லக்ஷ்மி, நீ எங்க இங்க வந்த? நோயாளிகளோட சௌகரியத்தை கவனிக்க வந்திருக்கேன் டாக்டர். அப்படின்னா? அப்படின்னா வீட்ல எனக்கு இருக்க போர் அடிக்குது, ஏதாவது வேலை பார்க்கணும், அந்த வேலை மத்தவங்களுக்கு உபயோகமா இருக்கணும். குட் குட், நல்ல பிலாசபி. உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையே? நான் ஏன் ஆட்சேபம் சொல்றேன்? ஃப்ரீ சர்வீஸ். கேரி ஆன். அம்மா, நேத்து லட்சுமி வீட்டுல இருக்கிறத விட்டுட்டு நரசிங்கம் வந்துட்டா. அப்படியா? ஒரு வேலையை செய்யாம இருந்தா போர் அடிக்குது, நானும் நோயாளிகளை கவனிக்கணும்னு அங்க வந்துட்டா. வாங்க வாங்க உட்காருங்க. என்ன காலங்காத்திலே தம்பதி சமேதம் புறப்பட்டீங்க? என்ன விஷயம்? இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம். விருந்தா? எனக்கா? ஆமா, பிழைக்கவே மாட்டாருன்னு எல்லாரும் கைவிட்டு எங்க அப்பாவை நீங்க காப்பாத்தினீங்க இல்லையா? இப்ப அவர் எப்படி இருக்காரு? ரொம்ப சௌக்கியமா ஆரோக்கியத்தோட இருக்காரு. அவர்தான் டாக்டருக்கு மரியாதை செய்யணும்னு ஆசைப்படுறாரு. நீங்களும் அம்மாவும் இந்த விருந்துல கலந்துகிட்டா எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இவங்க யாரு? தற்சமயம் எங்க வீட்டுல தான் இருக்கா. பேரு லட்சுமி. இவங்களையும் விருந்துக்கு கூட்டிட்டு வாங்களேன். லட்சுமி, நீயும் தவறாம வாமா. லட்சுமிய நான் கூட்டிட்டு வரேன். அப்பா டாக்டர் வந்திருக்காரு. உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? உங்க புண்ணியத்துல ரொம்ப நல்லா இருக்கேன். வாங்க டாக்டர் வாங்க. கமலா, டின்னர்லாம் ரெடியா? ரெடி ஆயிடுச்சு. அப்ப சாப்பிட போலாமே. வந்தோடனே சாப்பாடா? என்டர்டைன்மெண்ட் ஒண்ணுமே இல்லையா? என்னங்க டாக்டர் சொல்ற மாதிரி வந்திருக்கிறவங்களை யாராவது பண்ண நல்லா இருக்கும்ல? யாரை போய் கேட்க சொல்ற? அந்த பொண்ணு லட்சணமா இருக்காள, அவளையே பாட சொல்லாம. ஆமா லட்சுமி, நீயே பாட. நோனோ, எனக்கு ப்ளீஸ், எனக்காக ஒரு பாட்டு பாட. உங்களுக்காகவா? எஸ். ஓகே. அம்மா, லெட்டர் வந்திருக்கு. யார்ப்பா எழுதிருக்காங்க? யாரோ கேசவ மோதியாரா? பத்திரிக்கையில லட்சுமி போட்டோவை போட்டு விளம்பரம் கொடுத்துருந்தோமே, அதை பார்த்தாரா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி காணாம போன அவங்க மக மாதிரி இருக்குதா? நேர்ல வந்து லட்சுமியை பார்த்து கையோட கூட்டி போறோம்னு எழுதியிருக்காங்க. தம்பி, லட்சுமி நம்ம குடும்பத்துல ஒரு பொண்ணாட்டம் பழகிட்டா. ஏதோ ஒரு இனம் புரியாத பாசம் எனக்கு அவ பேர்ல ஏற்பட்டுடுச்சு. திடீர்னு அவன் நம்மளை விட்டு பிரியறத நினைச்சா என் மனசு ரொம்ப வேதனைப்படுத்துப்பா. என்னம்மா செய்யறது? காணாம போன மக கிடைச்சிட்டான்னு பெத்தவங்க சந்தோஷப்பட்டு லட்சுமி கூட்டிட்டு போனா நாங்க தடுக்கவா முடியும்? என்னமோ தெரியல தம்பி, அவளை பிரியறதுக்கு சங்கடமா இருக்கு. எல்லாருக்கும் அப்படித்தாம்மா இருக்கு. அம்மா, விஷயம் தெரியுமா உனக்கு? மதுரையில இருந்து டாக்டருக்கு ஒரு லெட்டர் வந்துருது. உங்க அப்பா அம்மா விளம்பரத்தை பார்த்துச்சு, நேரா இங்க வந்து உன்னை பார்த்துச்சு. கையோட கூட்டிட்டு போக போறாங்களாமா. லெட்டர் வந்தத டாக்டரே உங்ககிட்ட சொன்னாரா? நான் என்ன அவ்வளவு பெரிய மனுஷனா என்கிட்ட சொல்றது? அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டே இருந்தாரு, காதை விட்டேன். சேதி காதுல வந்து விழுந்துட்டு. இந்த மாதிரி நாளைக்கு உங்க அப்பா அம்மா வந்த உடனே போறேன். அவங்க கிட்ட இவர் தான் பொறுப்பா கவனிச்சினாரு அப்படின்னு எனக்கு ஏதாவது ஒரு 5 ரூபாய் வாங்கி கொடுமா. வெறும் 5 இல்ல, 5000. பாத்தியா, டாக்டரு பூஞ்செடி வாளிகளி எல்லாத்தையும் மறந்துட்டு போகுது. ஏக்கம் போறமேன்ற ஏக்கம். ஆனா என்ன மறக்காதுன்னு நினைக்கிறேன். அது கொடுத்துட்டோம். டாக்டர், நான் ஒன்னு கேட்கலாமா? என்ன லட்சுமி? என் போட்டோவை போட்டு நீங்க கொடுத்த விளம்பரத்தை பார்த்து யாரோ எங்க அப்பா அம்மா வராங்களாமே. ஆமா, லெட்டர் வந்திருக்கு. அவங்க வந்து என்ன பார்த்து இவதான் என் மக, என் கூட அனுப்பிடுங்கன்னு கேட்டா நீங்க அனுப்பிடுவீங்களா டாக்டர்? தகுந்த ஆதாரம் இல்லாம நிச்சயமா அனுப்ப மாட்டேன் லட்சுமி. டாக்டர், நான் தினம் கடவுள்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தெரியுமா? எனக்கு உறவுன்னு யாருமே இருக்கக்கூடாது. லட்சுமி. ஆமா டாக்டர், மறுபடியும் எனக்கு பழைய ஞாபகமே வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். அப்போ நீ ஒரு அனாதையாவே இருந்துடலாம்னு நினைக்கிறியா? ஏன் டாக்டர், நான் ஏன் அனாதையா இருக்கணும்? அன்பு காட்ட, ஆதரவு காட்ட நீங்களும் அம்மாவும் இருக்கும்போது எனக்கு என்ன குறை டாக்டர்? இது சாஸ்வதம் நினைக்கிறியா லட்சுமி? ஆமா டாக்டர்,
இதுதான் எனக்கு சாஸ்வதம். இதைத்தான் நான் விரும்புறேன். ஐயா, யார் நீங்க? டாக்டர் சிவா. அவர் வீடு தான் இது. பேப்பர்ல ஒரு பொண்ணு போட்டோ போட்டு விளம்பரம் வந்திருந்ததே, அது விஷயமா தான் நான் வந்திருக்கேன். ஏற்கனவே ஒரு கடிதம் கூட போட்டிருந்தேனே, நான் வரப்போறதாக. அது நீங்க தானா? டாக்டர் கூட சொன்னாரு நீங்க வர போறீங்கன்னு. வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. ஏங்க, நம்மளுக்கு எந்த ஊரு? மதுரை பக்கம். ஆமா, பொண்ணு இப்படி ஓடி வந்துடுச்சே, ஒரு கண்டிச்சு வளர்க்கலையா? பந்தோபஸ்தா இல்லையா? இந்த காலத்து பொண்ணுங்க எங்களை காப்பாத்திக்க எங்களுக்கு தெரியும்னு சொல்லுதுங்க. அதுங்க சொல்லிட்டா நீங்க விட்டுறதா? அதான் இப்படி அலையறீங்க நீங்க. ஏங்க, பொண்ணுக்கு என்ன வயசு? 18. சதய நட்சத்திரங்க. நட்சத்திரம்லாம் ஏமா எனக்கு சம்பந்தமா பேச போறேன்? அம்மா, இந்த மாதிரி ஓடி வந்துருச்சே, அது என்ன காதல் விவகாரமா இல்ல கண்டிப்பான கல்யாணமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. டாக்டர் எப்போ வருவாரு? நீங்க பேச்ச மாத்தாதீங்க. பொண்ணை பெத்துட்டமா, ரக்கையை கட் பண்ணி தான் வளர்க்கணும். ரக்கையோட விட்டீங்க, அதுங்க பறந்துரும். ஏன் என் குடும்பத்தை எடுத்துக்கோ, வாடிங்க. இதான் என்னுடைய சம்சாரம். பேர் வள்ளிங்க. ஏன் ஊர் என்னவா? வள்ளிப்பாளையம். உங்க ஊர் கண்டிஷன் எல்லாம் சொல்லு. எங்க ஊர்ல எல்லாம் வீட்டு வாசல்ல கோலம் போட மாட்டாங்க, கோடு தான் போடுவாங்க. எதுக்கு? பொண்ணுங்க தாண்டாம இருக்கணும்ன்றதுக்காக. அவ்வளோ கண்டிஷனுங்க. போட்டான் கண்டிஷன். உங்க அப்பா பொல்லாத கண்டிஷன் போட்டான். வாசல்ல கோடு போட்டவன் கொல்ல பக்கம் கோட்டை விட்டான். இந்த பொண்ணு தாண்ட பார்த்து தட்டிக்கிட்டு வந்துட்டேன். ஏன் சொல்றேன், நான் எல்லாத்தையும் உஷாரா இருக்கணும். தயவு செஞ்சு டாக்டரை கூப்பிடுறீங்களா? ஏன் அவ்வளவு செழிப்பு உங்களுக்கு? பொண்ணை கூட்டிட்டு ஊருக்கு போறப்போ என்கிட்ட சொல்லாம போயிடாதீங்க. ஏன்? ஏன்னா பத்திரிகையில பேட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கிறேன். இந்த முகர கட்டியெல்லாம் பத்திரிகையில வரணுமா? என்ன? டாக்டர் வராரு. ஆமா, டாக்டர் வராரு. வணக்கம். வணக்கங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து லெட்டர் போட்டது நீங்க தானே? ஆமாங்க. விளம்பரத்தை பார்த்த உடனே ஆண்டவன் எங்களுக்கு கருணை காட்டிட்டான். எங்க பொண்ணை எங்க கிட்டே ஒப்படைச்சிட்டான்னு நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோங்க. உங்க பொண்ணை எவ்வளவு நாளா காணோம்? வீட்டை விட்டு போய் 6 மாசம் ஆச்சுங்க. எந்த சூழ்நிலையில அவ வீட்டை விட்டு வெளியே போனா? உங்ககிட்ட நான் மறைக்க விரும்பலைங்க. எதிர் வீட்டு பையனோட எங்க பொண்ணுக்கு சிநேகம் இருந்தது. இப்ப காணாம போனதுல இருந்து அந்த பையனையும் காணுங்க. என்னங்க, எங்க பொண்ணை சீக்கிரமா எங்க கூட அனுப்பிச்சிடுங்க. மன்னிச்சுக்குங்க. நீங்க பேப்பர்ல கொடுத்த போட்டோ பார்த்தப்ப அது எங்க பொண்ணோட ஜாடையா இருந்துச்சு. இவங்க என் பொண்ணு இல்லைங்க. அம்மா, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்னம்மா? பத்திரிகையில போட்டோ பார்த்துட்டு அவங்க பொண்ணா இருக்குமோன்னு வந்தாங்களே, அவங்க என்ன பார்த்தாங்க. அவங்க பொண்ணு இல்லைன்னு போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையும் இப்போ இருக்கிற வாழ்க்கையும் இப்படியே நிலைச்சு இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதுதாம்மா என் ஆசை.